இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளும் இனிய நாளாக, வெற்றிகரமான நாளாக, நேர்மறை சிந்தனைகளுடன் கூடிய நாளாக அமைந்திருக்க எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியினூடாக இந்த காலை பொழுதில் இணைந்து கொள்ளலாம். குறிப்பாக இன்றைய தினம் 3ஆம் திகதி 3ஆம் மாதம் 2021 புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்கின்ற அந்த முன்னோர் வாக்குக்கு இணங்க இந்த காலை பொழுதில் அல்லது இந்த புதன்கிழமை அன்று உங்கள் வாழ்வில் வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அனைத்தும் நடைபெறட்டும். நல்ல ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் ஆரம்பிக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கலாம். இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை பகுதியினூடாக எங்களிடம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது பிராந்திய பத்திரிகைகள். மிக குறிப்பாக ஈழநாடு பத்திரிகை, தினக்குரல் பத்திரிகை, உதயன் பத்திரிகை மற்றும் காலைக்கதிர், அதே நேரத்தில் வலம்புரி உள்ளிட்ட அனைத்து பிராந்திய பத்திரிகைகளும் நம்மிடையே காலை பொழுதில் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்த்துவிட்டு முக்கியமான செய்திகளோடு சேர்த்து முழுமையான செய்திகளை படிக்கலாம். ஈழநாடு பத்திரிகை மிக குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொல்லிவிடுகின்றேன். இன்றைய பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும் மிக அவதானம் செலுத்தியிருப்பது 3 முக்கியமான விடயங்கள். அதில் மிக முக்கியமானது இந்த ஜனாசா விவகாரம். ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்காக அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகு எங்கு அடக்கம் செய்யலாம் என்ற ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியல் எந்த பிரதேசங்களில், அதில் எந்த பகுதி முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்ற பட்டியல். அதில் வடக்கின் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இரணைதீவு மற்றும் புத்தளம், மன்னார் ஆகிய பகுதிகளில் சில இடங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இது மிகப்பெரிய அளவு சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. இது நிச்சயமாக இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்காகவே எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக அரசியல் தலைவர்கள் கூறுகிறார்கள். அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது அனைத்து பத்திரிகைகளும். அது தவிர ஜெனீவா விவகாரங்கள், அதுவும் தவிர நேற்றைய தினம் இந்த சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த அந்த யாழ்ப்பாணத்தின் 8 மாத குழந்தை சித்திரவதை செய்யப்படுகின்ற அந்த காட்சி தொகுப்பு தொடர்பான செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். முதலாவதாக ஈழநாடு பத்திரிகை நம்மிடையே இருக்கிறது. கொரோனாவால் உயிரிழந்தோரை புதைக்க மக்களின் கடும் எதிர்ப்பையும் புறந்தள்ளி இரணைத்தீவில் தோண்டப்பட்டன குழிகள் என்ற செய்தி. தொற்றால் 7 பேர் மரணம். மேற்கு கொள்கலன் முனைய விடயத்தில் இணக்கம் தெரிவிக்கவில்லை இந்தியா. இலங்கை அரசாங்கத்தின் அறிவிப்புக்கு தூதரகம் மறுப்பு என்ற செய்தி. கொழும்பு துறைமுகத்தினுடைய கிழக்கு முனையம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய அளவு சர்ச்சைகளை உருவாக்கி மிகப்பெரிய அளவு போராட்டங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு வழங்குவதில்லை என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பிறகு இந்தியா கடும் அதிருப்தியில் இருக்கிறது. பிறகு அது மேற்கு கொள்கலன் முனையத்தை வழங்கலாம் என்று இலங்கை ஏற்கனவே அறிவித்த போதும் இந்தியா அது குறித்து சரியாக ஒரு ரெஸ்பான்ஸை வழங்கவில்லை என்று கூறப்பட்டிருந்தது. இதனிடையே இப்போ நேற்று ஜெனீவா விவகாரங்களுக்கெல்லாம் பிறகு கொழும்பு துறைமுகத்தினுடைய மேற்கு முனையத்தை இலங்கை மற்றும் இந்தியாவினுடைய தனியார் நிறுவனங்கள் இணைந்து அபிவிருத்தி செய்யும் என்ற மாதிரியான செய்திகள் வந்திருந்தது. அடுத்தடுத்த பத்திரிகையில் அந்த செய்திகள் இருக்கிறது. ஆனால் ஈழநாட்டு பத்திரிகை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக தலைப்புச் செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. மேற்கு கொள்கலன் முனைய விடயத்தில் இணக்கம் தெரிவிக்கவில்லை இந்தியா. இலங்கை அரசாங்கத்தின் அறிவிப்புக்கு தூதரகம் மறுப்பு என்ற செய்தி. முழுமையான செய்திகளை பிறகு பார்க்கலாம். இலங்கை தொடர்பான பிரேரணை அடுத்த செவ்வாய் ஜெனீவாவில். மற்றும் வடபகுதி தீவுகளில் சீன மின் திட்டம் தீர்மானங்கள் மாற்றப்படாது, அமைச்சரவை பேச்சாளர் திட்டவட்டம் என்று கெஹலி ரம்புக்வெல்லவினுடைய புகைப்படத்தை தாங்கி செய்தி. முதல்வர் வேட்பாளர்களாக களமிறங்கும் எம்பிக்கள். பிரான்ஸ் பாராளுமன்றம் முன்பாக தமிழர் பேரெழுச்சி போராட்டம். இரணைதீவில் உடல்கள் அடக்கம் எதிர்த்து மக்கள் இன்று போராட்டம். ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு இரணைதீவு பொருத்தமான இடமில்லை என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த எடுத்துரைப்பு என்ற செய்தியும் வருகை தந்திருக்கிறது ஈழநாட்டு பத்திரிகை. உதயன் பத்திரிகையிலும் செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய பெயருக்கு பக்கத்திலேயே மேல் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, ஆசிரியைகள் உட்பட 9 பேருக்கு தொற்று என்ற செய்தியும், இரணைதீவில் உடல்கள் அடக்கம், தமிழ் முஸ்லிம் கட்சிகள் எதிர்ப்பு, முஸ்லிம்களின் மையவாடிகளில் அடக்கம் செய்ய அனுமதிக்க கோரிக்கை என்ற ஒரு செய்தி. இதான் முக்கியமான விஷயம். அதாவது நீண்ட காலத்துக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை என்பது இன்னும் பல தசாப்தங்களுக்கு அல்லது நிரந்தரமாக தொடர வேண்டும் என்றால் கொள்கை அளவில் நிச்சயமாக உடன்படிக்கைகளில் இருக்க வேண்டும் தமிழ் மற்றும் முஸ்லீம் தரப்புகளில். அதன் அடிப்படையில் தான் இரணைத்தீவில் உடல்கள் அடக்கம், தமிழ் முஸ்லீம் கட்சிகள் எதிர்ப்பு, முஸ்லீம்களின் மையவாடிகளில் அடக்கம் செய்ய அனுமதிக்க கோரிக்கை என்ற ஒரு செய்தி. இரணைமாதா நகரில் இன்று போராட்டம், தொற்றாளர்களின் ஜனாசாக்களை புதைக்க இரணைத்தீவு தெரிவு, அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு,
கொடிகாமம் வர்த்தகருக்கு கொரோனா, ஐநாவின் தீர்மானம் தொடர்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிலைப்பாடு விரைவில், சம்பந்தன் தெரிவிப்பு. நீதி வேண்டி நல்லூரில் திரள்கின்றனர் மக்கள், 8 மாத குழந்தை சித்திரவதை, தாய் போலீசாரால் கைது, யாழ்ப்பாணத்தில் சம்பவம். விபத்தில் சிக்கி முதியவர் சாவு, வவுனியா இலுப்பையடி பகுதியில் சம்பவம். மூத்த பத்திரிகையாளர் ஷன் நேற்று மறைவு என்ற ஒரு செய்தி, அது தொடர்பான முழுமையான செய்திகளை பார்க்கலாம். சாதாரண தரம் ஆகஸ்டில், உயர்தரம் டிசம்பரில். அந்த ஜம்பிள் விளையாட்டு மாதிரி கொஞ்சம் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். வழக்கமாக உயர்தரம் ஆகஸ்டிலும் சாதாரண தரம் டிசம்பரிலும். இனி அதுவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிகள் நடக்கிறது. பார்க்கலாம் என்ன மாதிரியாக அவை செய்திகளாக வெளிவந்திருக்கிறது என்று. வலம்புரி பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்திகள்: எலுமாற்று பரிசோதனை, கொடிகாமம் சந்தையில் வியாபாரிக்கு கொரோனா, யாழின் முத்தீவுகள் சீனாவுக்கே, அமைச்சரவை முடிவை மாற்ற முடியாது, அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவிக்கிறார். யாழ் பல்கலைக்கழக மாணவனுக்கு கொரோனா, கொரோனாவால் இறப்பவர்களின் சடலங்களை இரணைதீவில் புதைக்க அரசாங்கம் தீர்மானம், புதைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற செய்தி. வடக்கில் 9 பேருக்கு கொரோனா. இது தவிர இலங்கை அரசின் கோரிக்கையை ஐநா பேரவை நிராகரிப்பு, ராஜபக்சே அரசாங்கம் கடும் ஆட்சேபனை என்ற செய்தி. முழுமையாக பார்க்கலாம். வவுனியாவில் விபத்து, வயோதிபர் உயிரிழப்பு. கொரோனா தொற்றினால் மேலும் 7 பேர் பலி, உயிரிழப்பு 483ஆக உயர்வு என்ற செய்தி. மாகாண சபை தேர்தலுக்கு சிங்கள அமைப்புகள் எதிர்ப்பு, 13வது திருத்தத்தை ஒழிக்க வேண்டும் என்ற கோஷம். கிளிநொச்சி இரணைதீவில் மக்கள் எதிர்ப்பை மீறி தோண்டப்பட்ட குழிகள் மற்றும் சடலத்தை அடக்கம் செய்ய இரணைதீவு பொருத்தமற்றது, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்ப்பு. தமிழ் முஸ்லிம் உறவை பிரிக்க சதி, கூட்டமைப்பு குற்றச்சாட்டு. இது வலம்புரி பத்திரிகையினுடைய இன்றைய முற்பக்க தலைப்புச் செய்திகள். தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இரணைதீவில் அடக்கம் செய்யும் அரசின் முடிவு இனவெறி செயல், கொரோனா உடல் அடக்க அரசின் அறிவிப்பு தொடர்பில் ரவுஃப் ஹக்கீம் கடும் விசனம் என்ற செய்தி. தமிழ் முஸ்லிம் உறவை பிரிக்க சதி, இரணைதீவு தெரிவு செய்ததன் நோக்கம் இதுவே, சுமந்திரன் அவருடைய புகைப்படத்தை தாங்கிய செய்தி வந்திருக்கிறது. ஜெனீவாவில் இந்தியா இலங்கையை ஆதரிக்கும், கொழும்பு நம்புகிறது. இரணைதீவில் உடல்களை அடக்கம் செய்ய வேண்டாம், அரசின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டம். இரணைதீவில் அடக்கம், ஒழுங்கு விதிகள் விரைவில், அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவிப்பு என்ற செய்தி. கொழும்பு துறைமுக மேற்கு முனையம் இந்தியாவுக்கே என்ற செய்தி. ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய அந்த செய்தி வண்ணமிடப்பட்டு வந்திருக்கிறது. தொடர்ச்சி 2ஆம் பக்கத்தில் இருக்கிறது, முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முதல், கடற்படை தோண்டிய குழியை மூடினர் இரணைதீவு மக்கள். யாழ் தீவக திட்டம் சீனாவுக்கே, அது மாற்றப்படாது என்கிறது அரசு. மூத்த பத்திரிகையாளர் ஷன் காலமானார் என்ற செய்தி. வடக்கில் ஜனவரி 563, பிப்ரவரி 278 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று. மாகாணத்தில் பாதிக்கப்பட்டோர் தொகை 1089ஆக உயர்வு என்ற செய்தி. சந்தை வியாபாரி, பல்கலைக்கழக மாணவன் உள்ளிட்ட 9 பேருக்கு வடக்கில் கொரோனா, மேலும் 7 கொரோனா மரணங்கள் நேற்று பதிவு என்ற செய்தி. இவை தினக்குரல் பத்திரிகையினுடைய இன்றைய முற்பக்க பிரதான செய்திகள். காலைக்கதிர் பத்திரிகையில் கிளிநொச்சி பொறியியல் பீட மாணவன், கொடிகாமம் வியாபாரி உட்பட வடக்கு மாகாணத்தில் மேலும் 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தொற்றாளர்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்ய இரணைதீவு தெரிவு, அரசு அறிவிப்பு, தமிழ் முஸ்லிம் கட்சிகள் எதிர்ப்பு. இரணைதீவில் புதைகுழிகளும் வெட்டப்பட்டு தயார் நிலையில். ஜெனீவா பிரேரணைக்கு இந்தியா கட்டாயம் ஆதரவு வழங்க வேண்டும், கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கோரிக்கை. இரணைதீவு மக்கள் இன்று போராட்டம். மூத்த பத்திரிகையாளர் ஷன் காலமானார். இந்தியா நியாயத்தின் பக்கம் இருந்து இலங்கையை ஆதரிக்க வேண்டும், இப்படி பிரார்த்திக்கின்றார் அமைச்சர் கெஹலிய. குழந்தையை அடித்து துன்புறுத்திய தாயாரை கைது செய்தது போலீசார். சட்ட மருத்துவ வல்லுநரிடம் முற்படுத்தி மருத்துவ அறிக்கை பெற மன்று உத்தரவு. பெண்கள் 4 உள்ளிட்ட மேலும் 7 பழிவாங்கிய கொரோனா, மொத்த சாவு 483ஆக உயர்வு என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இவைதான் இன்று பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க பிரதான தலைப்புச் செய்திகளாக அமைந்திருக்கிறது. இனி இணைய செய்திகளை பார்க்கலாம். இளநாடு பத்திரிகையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே தொடங்கியது போல, கொரோனாவால் உயிரிழந்தோரை புதைக்க மக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி இரணைதீவில் தோண்டப்பட்டன குழிகள் என்ற செய்தி. மக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி இரணைதீவு பகுதியில் கொரோனா தொற்றால் இறந்தவர்களின் சடலங்களை புதைப்பதற்கான குழிகள் தோண்டப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 360க்கும் மேற்பட்ட குடும்பங்களை கொண்ட இரணைதீவு பகுதியில் மக்களின் அனுமதியோ பொது அமைப்புகளின் ஆலோசனைகளோ இன்றி கல்லறைகள் அமைக்கப்பட்டு கொடிகள் நாட்டப்பட்டுள்ளமை மிகுந்த வேதனை அளிப்பதாகவும், மதம் சார்ந்து அல்லாமல் ஒவ்வொரு மக்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டே இரணைதீவு பகுதியில் இவ்வாறு செயற்பாடுகளை மேற்கொள்வதை தாங்கள் எதிர்ப்பதாகவும், எனவே அரசாங்கம் இந்த முடிவை மீள்பரிசீலனை செய்து மக்கள் நடமாட்டம் அற்ற தீவுகளை தெரிவு செய்து அவ்வாறான பகுதிகளில் சடலங்களை அடக்கம் செய்ய முனைய வேண்டும் எனவும் இரணைதீவு பங்கு தந்தை
மா பத்திநாதர் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி 15ஆம் பக்கத்துக்கு நீள்கிறது. இதுபோன்று கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கட்கடத்தீவு பகுதியிலும் குழிகள் தோண்டப்பட்ட நிலையில் அவற்றில் நீர் நிறைந்த காரணத்தினால் அப்பகுதி குழிகளுடன் கைவிடப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மேற்கு கொள்கலன் முனைய விடயத்தில் இணக்கம் தெரிவிக்கவில்லை இந்தியா. இலங்கை அரசாங்கத்தின் அறிவிப்புக்கு தூதரகம் மறுப்பு என்ற செய்தி. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலன் முனையத்தை இந்தியாவின் அதானி நிறுவனத்துடன் இணைந்து அபிவிருத்தி செய்வதற்கான அனுமதியை இலங்கை அமைச்சரவை வழங்கியிருப்பதாக நேற்று அறிவித்திருக்கப்பட்ட போதிலும் இந்திய தரப்பு அதனை மறுத்திருக்கின்றது. மேற்கு கொள்கலன் முனைய அபிவிருத்தி பணியை முன்னெடுப்பதில் இந்தியாவுடன் இணக்கப்பாடு ஏற்பட்டிருப்பதாக இலங்கை அரசு தரப்பில் வெளியாகியுள்ள செய்திகளை இட்டு தாம் ஆச்சரியமடைவதாக இந்திய தூதரக வட்டாரங்கள் நேற்று தெரிவித்தன. இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட இந்திய தூதரக அதிகாரி ஒருவர் அமைச்சரவையின் இந்த அறிவிப்பை இட்டு தாம் ஆச்சரியப்படுவதாக தெரிவித்திருந்தார். இலங்கையில் முதலீடுகளை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்குகின்றது என்றால் அது இந்தியாவின் வேலை அல்ல எனவும் இந்திய தூதரக அதிகாரி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கையில் முதலீடுகளை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்குகின்றது என்றால் அது இந்தியாவின் வேலை அல்ல எனவும் இந்திய தூதரக அதிகாரி சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்கான பொறுப்பை இந்தியாவினுடைய அதானி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு இந்திய தூதரகம் அனுமதி அளித்திருப்பதாக இலங்கை அரசாங்கம் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் இந்தியாவின் இந்த கருத்து வெளியாகி இருக்கிறது. துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியா மற்றும் ஜப்பானுடன் இணைந்து அபிவிருத்தி செய்வதற்கான உடன்படிக்கை ஒன்றையே இலங்கை முன்னர் செய்திருந்தது. இருந்தபோதிலும் துறைமுக ஊழியர்கள் தொழிற்சங்கங்களின் கடுமையான எதிர்ப்பு நடவடிக்கைகளை அடுத்து அந்த உடன்படிக்கையை இலங்கை அரசாங்கம் ரத்து செய்தமை தெரிந்தது. இச்சம்பவத்தை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் உருவான முரண்பாடுகளை அடுத்தே மேற்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதாக இலங்கை அறிவித்திருந்தது. இப்போது இது தொடர்பில் இணக்கம் ஏற்படவில்லை என இந்திய தரப்பு தெரிவித்திருப்பதால் ராஜதந்திர முரண்பாடுகள் தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு பிறகு இடைவெளி தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகையில் ஒரு பார்வை பகுதியூடாக இணைந்திருக்கின்றோம். தொற்றால் 7 பேர் மரணம் என்ற செய்தி. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 7 பேர் உயிரிழந்தனர் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 483 உயர்ந்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்று உறுதியானோரின் மொத்த எண்ணிக்கை 83,705 அதிகரித்துள்ளது. வடபகுதி தீவுகளில் சீன மின் திட்டம் தீர்மானங்கள் மாற்றப்பட மாட்டாது அமைச்சரவை பேச்சாளர் திட்டவட்டம் என்ற செய்தி. அரசியல் மற்றும் சர்வதேச ராஜதந்திர நெருக்கடிகளுக்காக அமைச்சரவை தீர்மானங்கள் மாற்றப்பட மாட்டாது. யாழ் தீவுகளில் சீன மின் உற்பத்தி வேலை திட்டம் தொடர்பான தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இதுவரை கிடையாது என்று அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். யாழில் 3 தீவுகளில் சீனா முன்னெடுக்கவிருந்த மின் உற்பத்தி வேலை திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்களின் உண்மைத்தன்மை குறித்து வினவிய போதே அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்ட எந்த ஒரு தீர்மானமும் அரசியல் மற்றும் சர்வதேச ராஜதந்திர நெருக்கடிகளால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிறுத்தப்படவில்லை என்பதை தெளிவாக கூறுகின்றோம் என்றும் தெரிவித்தார். யாழில் நெடுந்தீவு, அனலைத்தீவு மற்றும் நைனா தீவு ஆகியவற்றில் சீனாவின் காற்றாலை மற்றும் சூரிய மின் உற்பத்தி வேலை திட்டத்துக்கு அண்மையில் அமைச்சரவை அனுமதி வழங்கியது. இதற்கு இந்தியா எதிர்ப்பை வெளியிடும்
அல்லது இலங்கை மீது அழுத்தம் பிரயோகிக்கும் என்று எதிர்க்கட்சி உள்ளிட்ட பல தரப்பினரும் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொடர்பான பிரேரணை அடுத்த செவ்வாய் ஜெனீவாவில், இலங்கை தொடர்பான தீர்மானம் அடுத்த செவ்வாய்க்கிழமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பிரிட்டன் தலைமையிலான உறுப்பு நாடுகளினால் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படும் இந்த பிரேரணையில் இந்த தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் நிராகரிப்பதாக பேரவையில் ஏற்கனவே அறிவித்துள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்படும் இந்த பிரேரணை மீது வாக்கெடுப்பும் நடைபெற உள்ளது. இலங்கைக்கு ஆதரவளிக்கும் நாடுகளில் சீனா, ரஷ்யா, கியூபா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இருப்பதாக வெளிவிவகார அமைச்சின் உயர் வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்தியா தனது ஆதரவை இதுவரை தெரிவிக்கவில்லை என்பதுடன் 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்த இலங்கை அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட 15 நாடுகள் தீர்மானத்தை நகர்த்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளன. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கடுமையான மீறல்கள் தொடர்பான அனைத்து குற்றச்சாட்டுகள் குறித்தும் முழுமையான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணையை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இலங்கை அரசாங்கத்துக்கு விடுக்கப்படும். இதேவேளை தேசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு, காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீடுகளுக்கான அலுவலகம் ஆகியவற்றின் சுயாதீன செயற்பாட்டை உறுதிப்படுத்தவும் குறித்த தீர்மானத்தை அரசாங்கத்தை கோரும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் முதல்வர் வேட்பாளர்களாக களமிறங்கும் எம்பிக்கள் என்ற செய்தி. மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு நடப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தயாராகி வருகின்றனர். இது தொடர்பில் கட்சி உயர்மட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முதல்வர் வேட்பாளர்கள் பதவி கிடைக்கும் வரை காத்திருக்கின்றனர். சில கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் எம்பிக்களை இவ்வாறானதொரு அரசியல் நகர்வில் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி தேர்தலை நடத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் பூர்த்தியான பின்னர் பதவி துறக்கும் அறிவிப்பை இவர்கள் வெளியிடக்கூடும். ஊவா மாகாணத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் எம்பி ஒருவர் முதல்வர் வேட்பாளராக போட்டியிட உள்ளார். பாராளுமன்றத்தில் அவரின் இடத்தை நிரப்புவதற்காக உதித் லொக்குகே பண்டாரா எம்பியாக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் போட்டியிட்ட உதித் லொக்கு பண்டார விருப்பு வாக்கு பட்டியலில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சப்ரகமுவ மாகாணத்தில் மொட்டு கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு அணிகளில் இருந்தும் எம்பிக்களை முதல்வர் வேட்பாளர்களாக போட்டியிட உள்ளனர். இதேவேளை மாகாண தேர்தலில் முன்னாள் எம்பிக்கள் சிலரை களமிறக்குவதற்கும் ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையில் சுயேட்சையாக போட்டியிடுவதற்கு பல குழுக்கள் தயாராகி வருகின்றனர். மலையகத்தில் மத்திய மாகாணத்தில் புதுமுகங்கள் சிலர் களமிறங்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ் பாராளுமன்றம் முன்பாக தமிழர் பேரெழுச்சி போராட்டம். இலங்கை அரசின் தமிழின படுகொலையை கண்டித்தும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டத்தின் தொடர்ச்சியாக எமது போராட்டத்தின் அவசியத்தை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஜெனீவா கூட்டத்தொடருக்கு பிரான்ஸ் அரசின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கோடும் பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்களின் பேரெழுச்சி போராட்டம் பிரெஞ்சு பாராளுமன்றத்தின் முன்றலில் மிகவும் பேரெழுச்சியோடு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்றது. கோவிட்-19 சுய பாதுகாப்பை கடைபிடித்து பேரெழுச்சியாக மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, தமிழ் இளையோர் அமைப்பு மற்றும் தமிழீழ மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் பிற்பகல் 1 மணி அளவில் ஆரம்பமான இந்த நிகழ்வில் பொதுச்சுடரினை பிரான்ஸ் தமிழ் இளையோர் அமைப்பு உறுப்பினர் செல்வி அருட்செல்வம் ஜிலானி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய இசையான பறை இசையை மூத்த கலைஞர்கள் மக்களின் முன் வாசித்தளித்தனர். கொள்கை விளக்க உரையை பிரெஞ்சு மொழியில் தமிழ் இளையோர் அமைப்பு உறுப்பினர் தவராசா சஞ்சீத் ஆற்றினார். நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களால் கலந்து கொண்ட மக்களின் முன் கையொப்பம் பெறும் நிகழ்வும் நடைபெற்றது. ஐநா மனித உரிமை பேரவையுடன் சமர்ப்பிப்பதற்காக குறித்த கையெழுத்து பெறப்பட்டது. மக்கள் அனைவரும் குறித்த கையொப்பம் இடும் நிகழ்வுக்கு ஒத்துழைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இரணைதீவில் உடல்கள் அடக்கம் எதிர்த்து மக்கள் இன்று போராட்டம். கொரோனா வைரஸ் தொற்றால் மரணித்தவர்கள் உடலை கிளிநொச்சி இரணைதீவு பகுதியில் அடக்கம் செய்வது தொடர்பான தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அத்தோடு இந்த தீர்மானத்துக்கு எதிராக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் இரணைதீவு அருட்தந்தை தெரிவித்துள்ளார். முஸ்லிம் சகோதரர்களால் பல்வேறு பகுதிகள் முன்மொழியப்பட்ட போதிலும் அவற்றை தவிர்த்து பல இன்னல்கள் மற்றும் பல கட்ட போராட்டங்களின் பின்னர் 2017ஆம் ஆண்டு மீள்குடியேறிய இந்த பகுதியை தெரிவு செய்தமை கவலை அளிப்பதாக இரணைதீவு அருட்தந்தை குறிப்பிட்டார். அதே நேரத்தில்
இரணைத்தீவு பகுதியானது நீரேந்து பிரதேசமாக காணப்படுவதால் கொரோனா தொற்றுள்ள உடல்களை புதைப்பதால் நீர் ஊடாக தொற்று பரவ வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அண்மை காலமாகவே இரணைத்தீவு மக்கள் குடியேறி படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்ற நிலையில் அரசாங்கத்தின் இந்த முடிவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் இரணைத்தீவு அருட்தந்தை தெரிவித்துள்ளார். தற்போது 165 குடும்பங்கள் அட்டை பண்ணைகளை அமைத்து அங்கு வசித்து வருவதால் அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ள நிலையிலும் இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அருட்தந்தை குறிப்பிட்டார். ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு இரணைத்தீவு பொருத்தமான இடம் இல்லை. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எடுத்துரைப்பு. கோவிட்-19 தாக்கத்தின் காரணமாக இஸ்லாமிய சகோதரர்கள் உயிரிழப்பார்களாயின் அவர்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு இரணைத்தீவு பொருத்தமான இடம் இல்லை என்று கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக இறந்தவர்களின் சடலங்களை இரணைத்தீவில் அடக்கம் செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆகியோருடன் தொடர்பு கொண்ட கடற்தொழில் அமைச்சர் குறித்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார். இதன்போது இரணைத்தீவு பிரதேசத்தில் நீண்ட இடைவேளைக்கு பின்னர் மக்கள் குடியேறுவதற்கு ஆர்வம் காட்டி வருவதையும் கடற்படையினர் அங்கு நிலை கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் மேலும் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இரணைத்தீவு கடலட்டை ஏற்றுமதி கிராமத்தின் ஊடாக வருடந்தோறும் சுமார் 25,000 அமெரிக்க டாலருக்கு மேற்பட்ட அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்வதற்கும் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் குறித்த தீர்மானம் தேவையற்ற அசௌகரியங்களை ஏற்படுத்தும் எனவும் எடுத்துரைத்துள்ளார். இந்த கருத்துக்களை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் செவிமடுத்ததுடன் மாற்று ஏற்பாடு தொடர்பாக ஆராய்வதற்கும் இணக்கம் தெரிவித்துள்ளமையினால் சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை பாதிக்காத வகையிலான இறுதி தீர்மானத்தை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இவைதான் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையினுடைய உட்பக்கத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய முழுமையான செய்திகள். இனி உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். ஐநாவின் தீர்மானம் தொடர்பான தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிலைப்பாடு விரைவில் சம்பந்தன் தெரிவிப்பு என்ற செய்தி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் முன்வைக்கப்பட்டுள்ள வரைவு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய அறிக்கை விரைவில் வெளியாகும். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்தார் என்ற செய்தி. அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை படையினருக்கு எதிரான வெளிநாட்டு விசாரணைகளை தடுப்பதற்கும் அவர்களுக்கு சட்ட ரீதியாக பாதுகாப்பை வழங்குவதற்கும் தேவையான விசேட சட்டங்களை இயற்றுவதற்கு இலங்கை அரசு தயாராகவே உள்ளது என்று கல்வி அமைச்சரும் சட்டத்துறை நிபுணருமான பேராசிரியர் GL பீரிஸ் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இது தொடர்பில் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனிடம் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார். மேலும் ஐநா மனித உரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடரில் இலங்கை மீது பிரிட்டன் தலைமையிலான நாடுகளால் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணை வரைவு தொடர்பிலும் நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கும் தமிழர்களினுடைய நிலைப்பாடு குறித்தும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட படையினரை காப்பாற்ற இலங்கை அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் விரிவான அறிக்கையொன்றை தமிழ் தேசிய கூட்டமைப்பு விரைவில் வெளியிட உள்ளது. தமிழர்கள் மீது இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கு இலங்கை அரசு பொறுப்பு கூற வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். சர்வதேசமும் இந்த விடயத்தில் இருந்து ஒருபோதும் விலகக்கூடாது என்று தெரிவித்தார். நீதி வேண்டி நல்லூரில் திரள்கின்றனர் மக்கள். யாழ்ப்பாணம் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நல்லூர் நல்லை ஆதீனம் முன்பாக யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் மக்கள் திரளாக சென்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் நேற்று காலை நல்லூருக்கு வந்து குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டனர். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதன் ஊடாக இலங்கை அரசால் மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்கள், மனிதநேயத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் தமிழ் இனத்துக்கு எதிராக இன அழிப்பு என்பவற்றுக்கு சர்வதேச நீதி வேண்டும். தமிழினத்தின் மீதான இன அழிப்பு தொடராது இருப்பதற்கு தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளான மரபுவழி தாயகம், சுயநிர்ணய உரிமை மற்றும் தமிழ் தேசியம் என்பவை அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று 3வது நாளாக நல்லூரில் போராட்டம் நடைபெற்றது. கொடிகாமம் வர்த்தகருக்கு கொரோனா என்ற செய்தி. எழுமாற்று சோதனையில் கண்டறிவு. கொடிகாமம் சந்தையில் மேற்கொள்ளப்பட்ட எழுமாற்று பரிசோதனையில் வர்த்தகர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
கொடிகாமம் பகுதியில் கொரோனா பெருந்தொற்று அச்சம் நிலவுகின்றது என்று ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அங்கு விரைவில் எலுமாற்று பரிசோதனைகளை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு நேற்று முன்தினம் மேற்படி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. 64 பேரிடமிருந்து மாதிரிகள் பெறப்பட்டதில் வர்த்தகர் ஒருவருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து அவருடன் தொடர்பை பேணியவர்கள் அடையாளம் காணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இரணைதீவில் உடல்கள் அடக்கம், தமிழ் முஸ்லிம் கட்சிகள் எதிர்ப்பு, முஸ்லிம்களின் மையவாடிகளில் அடக்கம் செய்ய அனுமதிக்க கோரிக்கை என்ற செய்தியும், கிளிநொச்சி மாவட்டத்தின் இரணைதீவில் கொரோனாவினால் உயிரிழந்தவர்களின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு அரசு தீர்மானித்துள்ள நிலையில் அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பவை ஓரணியில் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன. முஸ்லிம்களின் மையவாடிகளில் அவற்றை அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் உயிரிழப்போரின் சடலங்களை, குறிப்பாக முஸ்லிம்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்ய கிளிநொச்சி மாவட்டத்தின் இரணைதீவு தெரிவு செய்யப்பட்டுள்ளது என அரசு நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. இது தொடர்பில் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன. கொரோனா தொற்றால் உயிரிழக்கும் முஸ்லிம் சகோதரர்களின் ஜனாசாக்களை கிளிநொச்சி இரணைதீவில் அடக்கம் செய்ய அரசு எடுத்துள்ள தீர்மானம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. இது தமிழ் முஸ்லிம் உறவை பிரிக்க அரசால் அரங்கேற்றப்பட உள்ள சதித்திட்டம். கொரோனா தொற்றால் உயிரிழக்கும் முஸ்லிம் சகோதரர்களின் ஜனாசாக்களை அவர்களின் சொந்த இடங்களில் உள்ள மையவாடிகளில் அடக்கம் செய்ய அரசு தயங்குவது ஏன் எனவும் கூட்டமைப்பு கேள்வி எழுப்புகிறது. முஸ்லிம் சகோதரர்களின் ஜனாசாக்களுக்கு மதிப்பளித்து அவற்றை அந்தந்த பிரதேசங்களில் உள்ள மையவாடிகளில் அடக்கம் செய்ய அரசு முன்வர வேண்டும் எனவும், முஸ்லிம் சகோதரர்களின் விருப்பம் அதுவே எனவும் கூட்டமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கிளிநொச்சி இரணைதீவு கொரோனாவால் உயிரிழப்போரின் சடலங்களை அடக்கம் செய்யும் தீர்மானம் இனப்பாகுபாட்டை ஏற்படுத்தும், இந்த விடயத்தில் ஏற்கனவே அவர்கள் கொண்டிருந்த நிலைப்பாடு சரியானது என்று நிரூபிப்பதற்கான முயற்சியாகவே இது அமைகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பத்யுதீன், இரணைதீவில் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, முஸ்லிம்களின் அந்தந்த மையவாடிகளில் அவற்றை அடக்கம் செய்ய வேண்டும், முஸ்லிம்கள் உயிரோடு இருக்கும் போது உரிமைகள் வழங்கவில்லை, உயிரிழந்த பின்னரும் உரிமைகள் வழங்கவில்லை என்றார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் குறித்து முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன், ஒரே கல்லில் 2க்கு மேற்பட்ட மாங்காய்களை அடிக்கவே இரணைதீவு தேர்வு செய்துள்ளார்கள், தமிழ் பேசும் மக்கள் நிதானமாக இதனை அணுக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். 8 மாத குழந்தை சித்திரவதை, தாய் போலீசாரால் கைது. யாழ்ப்பாணத்தில் சம்பவம். நேற்று சமூக வலைதளங்களில் பெரிய அளவு பகிரப்பட்ட ஒரு செய்தி இது. 8 மாதங்கள் நிரம்பிய குழந்தையை அடித்து துன்புறுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். நல்லூர் பிரதேச செயலக அதிகாரிகள் மற்றும் யாழ் போலீசார் சம்பவம் இடம்பெற்ற வீட்டுக்கு நேற்று காலை சென்று அவரை கைது செய்தனர். விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாணம் சிறுவர் நீதிமன்றத்தில் அவர் முற்படுத்தப்படுவார் என்று போலீசார் தெரிவித்தனர். நல்லூர் பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. திருகோணமலையிலிருந்து 1 மாதத்துக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வந்து வாடகை வீட்டில் தங்கியிருந்த குடும்பம் ஒன்றிலேயே குறித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. தாய் குழந்தையை தாக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. அதில் தாய் ஒருவர் தனது பச்சிளம் குழந்தையை தடி ஒன்றால் மிக மோசமாக அடிக்கின்றார். அது வீறிட்டு அழுகிறது. பின்னர் குழந்தையின் இரு கையை பிடித்து தரதரவென்று இழுத்துச் செல்கின்றார். அப்போதும் குழந்தை வீறிட்டு அழுகிறது. அறை ஒன்றினுள் குழந்தையை போட்டு அங்கும் தடியால் அடிக்கின்றார். வலி தாங்க முடியாமல் வீறிட்டு அழுத குழந்தை உருண்டு பிறண்டு மெதுவாக தத்தி நடந்து தப்பிக்க முயற்சிக்கின்றது. இந்த காணொளி நேற்று முன்தினம் இரவு சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது, பகிரப்பட்டது. அதன் அடிப்படையில் உரிய தரப்புகளுக்கு முறைப்பாடும் செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து நேற்று காலை துரித நடவடிக்கையில் இறங்கிய போலீசார் கிராம அலுவலர் மற்றும் குடும்ப நல மருத்துவ மாது ஆகியோருடன் குறித்த வீட்டுக்கு நேரில் சென்றனர். தாய் தனது 8 மாத குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு போலீசாரின் விசாரணைக்கு முகம் கொடுத்தார். பின்னர் போலீசார் தாயிடமிருந்து குழந்தையை பெற்றனர். அதன் பின்னர் அவரை மேலதிக விசாரணைக்காக அழைத்து சென்றனர். இதேவேளை குழந்தையின் பிறப்பு தொடர்பான ஆவணங்களோ குறித்த தாயை அடையாளப்படுத்தும் ஆவணங்களோ அவர்களிடம் இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. 8 மாத குழந்தை என்று தாய் கூறியதன் அடிப்படையிலேயே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர் விசாரணைகளின் போது முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை கூறினார் என்றும் அறிய முடிகிறது. சாதாரண தரம் ஆகஸ்டில், உயர்தரம் டிசம்பரில் என்ற செய்தி. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை ஆகஸ்ட் மாதத்திலும் உயர்தர பரீட்சையை டிசம்பர் மாதத்திலும் நடத்தும் புதிய யோசனைக்கு அனுமதியை பெற
அமைச்சரவையில் அடுத்த வாரம் பிரேரணை சமர்ப்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்தார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு இடையிலான கலந்துரையாடல் அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்றது. அதில் கல்வி அமைச்சின் செயலாளர் இதனை தெரிவித்தார். கலந்துரையாடல் தொடர்பான ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சுகாதார சேவை மற்றும் மருத்துவர்கள் மத்தியில் காணப்படும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கு தீர்வு காணல் தொடர்பில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் முன்வைத்த யோசனைகள் இதன்போது கலந்தாலோசிக்கப்பட்டன. அரச மருத்துவ பீடத்தில் இருந்து 28 தொடக்கம் 30 வரையிலான வயதுடையவர்கள் மருத்துவ சேவையில் ஈடுபடுகின்றனர் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் விசேட மருத்துவர் அனுருத்த பாதனிய சுட்டிக்காட்டியிருந்தார். அதை கவனத்தில் எடுத்த பிரதமர் அரச மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகும் மருத்துவர்களின் வயதெல்லையை 22 தொடக்கம் 23 குறைக்க கல்வி அமைச்சுடன் இணைந்து ஒன்றிணைந்த செயற்திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை ஆகஸ்ட் மாதத்திலும் உயர்தர பரீட்சையை டிசம்பர் மாதத்திலும் நடத்துவதன் மூலம் மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக செலவிடும் 9 மாதங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. இன்னும் மேலதிக செய்திகளை பார்க்கலாம் தொடர்ச்சியாக. அதற்கு முதல் ஒரு வர்த்தக விளம்பர இடைவேளை. இடைவேளை தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகையில் ஒரு பார்வை பகுதியூடாக இனி ஏனைய பத்திரிகைகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் யாழ் பல்கலைக்கழக மாணவனுக்கு கொரோனா என்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் ஏனைய பத்திரிகையில் வந்தது போல் இந்த முக்கியமான முதல் தலைப்புச் செய்திகளும் அவ்வாறே அமைந்திருக்கிறது. எலுமாற்று பரிசோதனை, கொடிகாமம் சந்தையில் வியாபாரிக்கு கொரோனா, யாழின் முத்தீவுகள் சீனாவுக்கே, அமைச்சரவை முடிவை மாற்ற முடியாது, அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல, கொரோனாவால் இறப்பவர்களின் சடலங்களை இரணைத்தீவில் புதைக்க அரசாங்கம் தீர்மானம், புதைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கவனஈர்ப்பு போராட்டம் என்ற செய்தி. யாழ் பல்கலைக்கழக மாணவனுக்கு கொரோனா. யாழ் பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி வளாகத்தில் பொறியியல் பீடத்தில் கல்வி பயிலும் நுவரெலியாவைச் சேர்ந்த மாணவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. நேற்று யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போதே குறித்த தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. வடக்கில் 9 பேருக்கு கொரோனா. வடக்கில் நேற்று 9 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ் மருத்துவ பீட ஆய்வுக்கூடத்தில் நேற்று 292 பேருக்கு, யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் 411 பேருக்கும் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் 9 பேருக்கு கொரோனா தொற்று இவ்வாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அரசின் கோரிக்கையை ஐநா பேரவை நிராகரிப்பு, ராஜபக்சே அரசாங்கம் கடும் ஆட்சேபனை என்ற செய்தி. கடந்த வாரம் மனித உரிமைகள் சபையில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மோசமான அறிக்கை குறித்த அரசாங்கத்தின் பதிலை நேற்று வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் புறக்கணித்து விட்டதாக இலங்கை தனது கடும் ஆட்சேபனையை தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் பதில்களையும் இணைத்து ஆணையாளரின் அறிக்கையுடன் வெளியிடுமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் நஷாத் ஷமீமுக்கு எழுதிய கடிதத்தில் கோரியிருந்தார். இருப்பினும் குறித்த கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டு திருத்தப்படாத அறிக்கை பேரவையின் 46வது அமர்வு பட்டியலில் சேர்க்கப்பட்டதாக ஆட்சேபனை வெளியிடப்பட்டுள்ளது. வவுனியாவில் விபத்து, வயோதிபர் உயிரிழப்பு. வவுனியா இலுப்பையடி பகுதியில் நேற்று காலை வீதியை கடக்க முற்பட்ட வயோதிபர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் மோதியதில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் சுந்தரபுரம் பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம் என்பவர் 56 வயது நிரம்பக்கூடிய மகாலிங்கம் என்ற வயோதிபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மாகாண சபை தேர்தலுக்கு சிங்கள அமைப்புகள் எதிர்ப்பு, 13வது திருத்தத்தை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கை, அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தேசிய அமைப்புகள் உறுதியாக இருக்கின்றன. எனவே மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்கு இடமளிக்க மாட்டோம். இவ்வாறு தேசிய ஒருங்கமைப்பு ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளரும் தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவருமான கலாநிதி குணதாஸ் அமரசேகர தெரிவித்தார் என்ற செய்தி. மாகாண சபை முறைமையால் நாட்டுக்கு பாதிப்புகளை ஏற்பட்டுள்ளன. இந்த முறைமையை இலங்கைக்கு பலவந்தமாக திணிக்கப்பட்டதொன்றாகும். எனவேதான் 13ஐ நீக்குமாறும்
புதிய அரசமைப்பு ஊடாக இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றோம். இந்தியாவை திருப்திப்படுத்துவதற்கான மாகாண சபைகளுக்கான தேர்தலை அரசு நடத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். கொரோனா தொற்று மேலும் 7 பேர் பலி, உயிரிழப்பு 483 அதிகரிப்பு. கிளிநொச்சி இணைதீவில் மக்கள் எதிர்ப்பை மீறி தோண்டப்பட்ட குழிகள், சடலத்தை அடக்கம் செய்ய இணைதீவு பொருத்தமற்றது அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு. தமிழ் முஸ்லிம் உறவை பிரிக்க அரசு சதி, கூட்டமைப்பு குற்றச்சாட்டு என்ற செய்திகளை தாங்கி வலம்புரி பத்திரிகை தொடர்ச்சியாக செல்கிறது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையிலும் ஏற்கனவே சொன்னது போல இந்த தமிழ் முஸ்லிம் கட்சிகள் கூட்டாக ஒருமித்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் தொடர்பான செய்திகள் தான் வந்திருக்கிறது. அதை தவிர ஜெனீவாவில் இந்தியா இலங்கையை ஆதரிக்கும், கொழும்பு நம்புகிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா சரியான குழுவுடன் நிற்கும் என்று இலங்கையை ஆதரிக்கும் என்றும் நம்புவதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்திருக்கிறார். நேற்று காலை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இலங்கை குறித்த மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகர் அறிக்கை அளித்த விதம் குறித்து அரசாங்கம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் இது முற்றிலும் தவறானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஒரு கடுமையான தீர்மானத்தை எதிர்கொள்கிறது. போர்க்குற்றச்சாட்டுக்களை நாட்டின் மீது தெரிவித்திருப்பதுடன் பொறுப்பானவர்களை சர்வதேச நீதிமன்றங்களுக்கு பாதப்படுத்துவதாகவும் பொறுப்பான அதிகாரிகள் மீது இலக்கு வைக்கப்பட்ட பொருளாதார தடைகளை விதிப்பதாகவும் அறிக்கை குற்றம் சாட்டுகிறது. மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தயாரித்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்ட தரவுகளை இலங்கை நிராகரித்துள்ளது. யுத்தத்தின் முடிவில் புலிகள் செய்த குற்றங்களில் இருந்தும் வடக்கில் உள்ள குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணங்களுடன் ஒப்பிடும்போது இந்த போர்க்குற்றச்சாட்டுகளை ஒதுக்கி வைப்பது நியாயமானது என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். யதார்த்தத்தை உணர்ந்த பிறகு எங்கள் சார்பாக பேசிய சீனா, ரஷ்யா மற்றும் ஏனைய நாடுகளுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். எங்கள் அயல் நண்பரான இந்தியா அந்த அநீதியின் ஓர் அங்கமாக இருக்காது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இது தொடர்பான பல உண்மைகளை முன்வைத்துள்ளோம் என்றும் அமைச்சர் ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டில் அச்சமயம் வெளிவிவகார அமைச்சராக இருந்த மங்கள சமரவீர சென்று இலங்கை படைகளை குற்றச்செயல்களில் ஈடுபட்டனரா என்பதை விசாரிப்பதாக உறுதியளித்தார் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். மனித உரிமைகள் பேரவையை பொறுத்தவரை சர்வதேச உறவுகளில் இது மிக மோசமான விடயம் என்றும் நான் நினைக்கின்றேன். எனவே நாங்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையம் தொடர்பான முத்தரப்பு ஒப்பந்தங்களில் இருந்து விலகுவது மனித உரிமைகள் பேரவையில் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவின் முடிவை பாதிக்குமா என்று கேட்டதற்கு அமைச்சர் கூட்டத்தில் தங்கள் அறிக்கைகளில் துறைமுகம் பற்றி இந்தியா ஒருபோதும் குறிப்பிடவில்லை என்றும் அமைச்சர் கூறியதுடன் அவர்கள் ஆரம்பித்த 13வது திருத்தம் பற்றி மட்டுமே பேசினர் என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச உறவுகள் என வரும்போது இந்த வர்த்தக ரீதியான சிக்கல்கள் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு துறைமுக மேற்கு முனையம் இந்தியாவுக்கு என்ற செய்தியும் அதன் கீழேயே இருக்கிறது. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை இந்தியாவின் அதானி நிறுவனம் மற்றும் இலங்கையின் ஜான் கீல்ஸ் ஆகிய நிறுவனங்களிடம் ஒப்படைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குறித்த நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் துறைமுக அதிகார சபையுடன் இணைந்து தனியார் வர்த்தகமாக 35 வருடங்கள் அபிவிருத்தி செய்து நடைமுறைப்படுத்தி மீள கையளித்தல் அடிப்படையில் மேற்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கொழும்பு தெற்கு துறைமுக மேற்கு கொள்கலன் முனையம் இந்திய அரசாங்கம் மற்றும் ஜப்பான் அரசாங்கத்தால் பெயரிடப்படும் தரப்பினர்கள் மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபையுடன் இணைந்து அரச தனியார் வர்த்தகமாக அபிவிருத்தி செய்வதற்கும் அது தொடர்பாக சமர்ப்பிக்கப்படும் யோசனைகளை மதிப்பீடு செய்வதற்காகவும் அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை உடன்பாட்டு குழு மற்றும் கருத்திட்ட குழு ஒன்றை நியமிப்பதற்கும் 2021 பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது. நிர்மாணித்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு மீள கையளிக்கும் ஒப்பந்தம் மற்றும் யோசனை விண்ணப்பங்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் மற்றும் ஜப்பான் தூதுவர் ஆலயத்திற்கு சமர்ப்பித்து முதலீட்டாளர்களை குறித்துரைக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதற்கமைய அதானி நிறுவனம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனைக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் உடன்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. அத்துடன் ஜப்பான் அரசாங்கத்தால் எந்த ஒரு முதலீட்டாளரும்
குறித்துரைக்கப்படவில்லை. இரு தரப்பினருடனும் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவை நியமிக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை உடன்பாட்டுக்கு குழுவின் பரிந்துரைக்கு அமைய அதானி மற்றும் உள்ளூர் பிரதிநிதியான ஜான் கீல்ஸ் மற்றும் இலங்கை துறைமுக அதிகார சபையுடன் இணைந்து அரச தனியார் வர்த்தகமாக 35 வருடங்கள் அபிவிருத்தி செய்து நடைமுறைப்படுத்தி மீள கையளித்தல் அடிப்படையில் மேற்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மூத்த பத்திரிகையாளர் ஷன் காலமானார் என்ற செய்தி. சிரேஷ்ட பத்திரிகையாளர் எஸ் சண்முகராஜா என அழைக்கப்படுகின்ற ஷன் அவர்கள் தனது 85வது வயதில் நேற்று காலை காலமானார். 55 வருடங்கள் தொடர்ச்சியாக ஊடகத்துறையில் கால் பதித்த சண்முகராஜா சில வாரங்கள் சுகவீனமுற்றிருந்த நிலையில் நேற்று காலை யாழ்ப்பாணத்தில் காலமாகியிருந்தார். 1935ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாகவும் 1955 கொழும்பை வசிப்பிடமாகவும் கொண்ட ஷன் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் மூத்த பத்திரிகையாளர் சண்முகராஜா கலை, இலக்கியம், சினிமாத்துறை, தமிழக அரசியல் என பல்வேறு பரிமாணங்களில் தனது ஊடகப் பணியினை ஆற்றி வந்திருந்தார். 1940களில் தனது ஆரம்ப கால கல்வியை யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியிலும் அன்றைய காலகட்டத்தில் அதில் சிறுவர்களும் அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது. அதற்கடுத்து யாழ் மத்திய கல்லூரியிலும் பயின்ற ஷன் 1964ஆம் ஆண்டு முன்னாள் தினகரன் ஆசிரியர் VKP நாகனை ஆசிரியராக கொண்ட MD குணசேனவின் இண்டிபெண்டன்ட் நியூஸ் பேப்பர்ஸ் லிமிடெடிலிருந்து வெளிவந்த ராதா சஞ்சிகை மூலம் பத்திரிகை துறை பயணத்தை ஆரம்பித்தார். 1966ஆம் ஆண்டு அதே பத்திரிகை ஸ்தாபனத்திலிருந்து இலங்கையின் தமிழ் பத்திரிகையுலக ஜாம்பவான் ST சிவநாயகத்தை பிரதம ஆசிரியராக கொண்டு வெளிவந்த தினபதி சிந்தாமணி சூடாமணியிலும் பணியாற்றியவர். கடைசியாக வீரகேசரியிலும் பணியாற்றி ஓய்வு பெற்ற போதிலும் இறுதி காலம் வரை இவரது ஆக்கங்கள் சுதந்திர ஊடகவியலாளராக பணியாற்றுவதன் மூலம் ஷன், சஞ்சயன், ஆண்டர்சன் என்ற புனைப்பெயர்களில் வெளிவந்து கொண்டிருந்தது. 2008ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் திகதி வாழ்நாள் நீண்ட காலம் பத்திரிகை துறையில் சேவைக்காக இலங்கை பத்திரிகை ஸ்தாபனமும் இலங்கை பத்திரிகை ஆசிரியர் சங்கமும் இணைந்து நடாத்திய ஊடகவியலாளர்களை கௌரவிக்கும் 10வது வருட விருது வழங்கும் விழாவிலும் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்ட ஷன் அவர்கள் கலாபூஷணம் அரச விருது வழங்கும் விழாவிலும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் ஷன் அவர்களுடைய ஆன்ம சாந்திக்காக நாங்களும் டான் தொலைக்காட்சி சார்பாக பிரார்த்திக்கின்றோம். இணைந்திருக்கலாம். ஒரு இடைவேளையின் பின் செய்திகள் தொடரும். இடைவேளை தொடர்ந்து பத்திரிகைகள் ஒரு பார்வையினுடைய நிறைவு பகுதிக்குள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையை பொறுத்த வரைக்கும், யாழ் தினக்குரல் பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் வடக்கில் ஜனவரி 563, பிப்ரவரி 278 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று. மாகாணத்தில் பாதிக்கப்பட்டோர் தொகை 1089 உயர்வு. வடமாகாணத்தில் இந்த ஆண்டின் ஜனவரி மாதத்தில் 563 பேரும் பிப்ரவரி மாதத்தில் 278 பேரும் கொரோனா தொற்றுடன் இனங்காணப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ராகேதீஸ்வரன் தெரிவித்தார் என்ற செய்தி 2ஆம் பக்கத்திற்கு செல்கிறது. பிப்ரவரி மாதத்தில் யாழ் மாவட்டத்தில் 128 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 85 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 44 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 14 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 7 பேரும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் 61 கைதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். வடமாகாணத்தில் பிப்ரவரி மாதத்தில் 16,427 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் யாழ் போதனா வைத்தியசாலையில் 11,126 பரிசோதனைகளும், யாழ் மருத்துவ பீடத்தில் 5,301 பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று ஆரம்பித்த கடந்த வருடம் மார்ச் முதல் நேற்று வரை வடமாகாணத்தில் 1089 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 349 பேர் யாழ் மாவட்டத்திலும், 376 பேர் வவுனியா மாவட்டத்திலும், 276 பேர் மன்னார் மாவட்டத்திலும், 78 பேர் கிளிநொச்சி மாவட்டத்திலும், 19 பேர் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை வடமாகாணத்தில் கொரோனா தொற்றால் 5 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் 3 இறப்புகளும், வவுனியா மற்றும் யாழ் மாவட்டத்தில் தலா ஒவ்வொரு இறப்புகளும் ஏற்பட்டுள்ளன.
வடமாகாணத்தில் 8636 சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதுடன் தனியார் துறை மருத்துவ பணியாளர்கள், மருத்துவ பீட விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இறுதியாக இன்றைய தினம் காலை கதிர் பத்திரிகையினுடைய செய்திகளையும் பார்க்கலாம். கிளிநொச்சி பொறியியல் பீட மாணவன், கொடிகாமம் வியாபாரி உட்பட வடக்கு மாகாணத்தில் மேலும் 9 பேருக்கு கொரோனா தொற்று எனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் மேலும் 9 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை நேற்று கண்டறியப்பட்டுள்ளது என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்தார் என்ற செய்தி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடத்தில் 292 பேரின் மாதிரிகள் நேற்று PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இவர்களில் 6 பேருக்கு தொற்று உள்ளது என அறியப்பட்டுள்ளது. இவர்களில் 5 பேர் நவாலியில் தொற்றாளர்களாக கண்டறியப்பட்ட ஆசிரியையுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள், 3 ஆசிரியையின் குடும்ப உறுப்பினர்கள், 2 ஆசிரியையுடன் முல்லைத்தீவுக்கு சென்று வரும் சக ஆசிரியர்கள். இதேவேளை யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி பொறியியல் பீடத்தில் பயிலும் மாணவர் ஒருவருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என்ற செய்தி செல்கிறது. இனி இது ரகசியம் அல்ல என்ற பகுதியினூடாக ஏற்கனவே இலங்கை, ஜப்பான், இந்தியா இடையேயான முத்தரப்பு ஒப்பந்தப்படி கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு இறங்குதுறை கொள்கலன் முனையத்தின் அபிவிருத்தி பணியை இந்தியா, ஜப்பான் கூட்டு நிறுவன கூட்டமைப்பிடம் ஒப்படைத்திருக்க வேண்டிய கொழும்பு அரசு தன்னிஷ்டப்படி ஒருதலை பட்சமாக இந்த நடவடிக்கையை முறித்து இந்தியாவின் முகத்தில் கரி பூசிவிட்டது. இப்போது கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு பக்கத்தில் ஓர் இறங்குதுறையை அமைத்து அதில் கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்யும் பொறுப்பை இந்தியாவிடம் வழங்க முன்வந்திருக்கின்றதாம். அதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கொழும்பு அரசு அறிவிக்கிறது. முன்னைய ஏற்பாடு, அதாவது கிழக்கு முனைய அபிவிருத்தி ஏற்கனவே இருக்கும் தண்டவாளத்தில் ரயிலை புதிதாக நிறுத்தி ஓடும் விடயம். இப்போதைய அறிவிப்பு கிழக்கு முனைய நடவடிக்கை புதிதாக தண்டவாளமே போட்டு அதில் ரயிலை ஓடவிடும் ஏற்பாடாகும். இதில் முக்கிய விடயம் என்னவென்றால், கிழக்கு முனை அபிவிருத்தியை ஏற்கனவே தம்முடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி தமக்கு தந்திருக்க வேண்டிய இலங்கை அதை முன்னும் தரவில்லை, இழுத்தடிக்கின்றது, ஒருதலை பட்சமாக மறுத்துரைக்க முனைகிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ற சீற்றத்தில் இருக்கும் இந்தியா அந்த பணி தங்களுக்கு இல்லை என்ற முடிவை இன்னும் ஏற்கவில்லை, மாறாக ஏற்க மறுத்தும் வருகிறது. இதற்கிடையில் ஏதோ மாற்று யோசனையாக துறைமுகத்தின் மேற்கு பக்கத்தில் ஓர் இறங்குதளத்தையும் கொள்கலன் கையாளம் முனையத்தையும் புதிதாக உருவாக்கும் திட்டத்துக்கு இந்தியா இணங்கிவிட்டது போலவும் அதற்கு இலங்கை அமைச்சரவை அனுமதி அளித்து விட்டது போலவும் செய்திகள் கொழும்பு பக்கத்தில் இருந்து கசிய விடப்படுகின்றன. ஆனால் அது முற்றிலும் தவறு என்கின்றன விடயமறிந்த வட்டாரங்கள். இந்திய தரப்பு அந்த நாட்டு அரசுடன் கொழும்பு அரசுக்கு இவை தொடர்பாக இணக்கப்பாடோ உடன்பாடோ எட்டப்பட்டால் இந்திய தரப்பில் இந்த பணியை முன்னெடுக்கும் தரப்பாக அதானி குரூப் நிறுவனம் விளங்கும் என்பது தெரிந்தது. மாற்று ஏற்பாடாக மேற்கு முனையத்தை அமைக்கலாம் என்ற யோசனையை அதானி குரூப் நிறுவனத்துக்கே கொழும்பு அதிகாரிகள் விளக்கியுள்ளனர். ஆகட்டும் பார்க்கலாம் என்ற சாரப்பட அதானி குரூப் நிறுவனம் கொழும்புக்கு பதிலளித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதை வைத்துக்கொண்டு கிழக்கு முனைய அபிவிருத்தி மாற்றாக மேற்கு பக்கத்தில் ஒரு இறங்குதுறையை அமைத்து கொள்கலன் கையாளும் முனையம் ஒன்றை அங்கு உருவாக்கும் அபிவிருத்திக்கு இந்தியா இணங்கிவிட்டது என்று சாரப்பட பீலா விடுகிறது கொழும்பு ஆட்சி பீடம். இன்னமும் அந்த மாற்று யோசனை திட்டத்துக்கு புதுடில்லி இணங்கவில்லை, உடன்படவில்லை என்கின்றன இந்திய தரப்பு வட்டாரங்கள் என்று இனி இது ரகசியம் அல்ல என்ற பகுதியினூடாக காலை கதிர் செய்தி வெளியிட்டிருக்கிறது. தொற்றாளர்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்ய இணைத்தீவு தெரிவு, அரசு அறிவிப்பு, தமிழ் முஸ்லிம் கட்சிகள் எதிர்ப்பு என்ற செய்தி. கெஹலி ரம்புக்வெல்லவினுடைய புகைப்படம் மற்றும் சுமந்திரன், ரவுஃப் ஹக்கீம் ஆகியோருடைய புகைப்படங்களை தாங்கி செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இணைத்தீவு மக்கள் இன்று போராட்டம், ஜெனீவா பிரேரணைக்கு இந்தியா கட்டாயம் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற செய்தி. கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கோரிக்கை. இந்தியா நியாயத்தின் பக்கம் இருந்து இலங்கையை ஆதரிக்க வேண்டும், இப்படி பிரார்த்திக்கின்றார் அமைச்சர் கெஹலிய. பெண்கள் 4 உள்ளிட்ட மேலும் 7 பழிவாங்கிய கொரோனா, மொத்த சாவு 483 அதிகரிப்பு. குழந்தையை அடித்து துன்புறுத்திய தாயாரை கைது செய்தது போலீஸ், சட்ட மருத்துவ வல்லுநரிடம் முற்படுத்தி மருத்துவ அறிக்கை பெற மன்று உத்தரவு என்ற செய்தி. இவைதான் இன்றைய தினம் காலை பொழுதில் புதன்கிழமை பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கிய மற்றும் முதற்பக்க பிரதான செய்திகளாக அமைந்திருக்கிறது. அத்துடன் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும் என்று கூறி, உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள இலங்கையின் ஒரே ஒரு 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சியான டான் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.